இந்த சேனல்ல இன்ட்ராடேல எப்படி ஆப்ஷன் ட்ரேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ, இது 25 வீடியோக்கு மேல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அத போய் ஒன் பை ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புரியும். ஓகே. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டே. ஸோ, நம்ம எப்பயுமே 30 மினிட்ஸ்ல தான் மார்க் பண்ணுவோம். இது எப்படி மார்க் பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டுல நாளைக்கான லெவல்ஸ் மார்க் பண்ணும்பொழுது உங்களுக்கு புரியும். இப்போ 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நிஃப்டி பாருங்க, மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து லாஸ்ட் 15 மினிட்ஸில், அதாவது நேத்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு எந்த ஒரு ரிவர்சல் கேண்டலும் கிடைக்கல. இந்த 9-18 கேண்டல் அப்படிங்கிறது தான் என்னோட பையிங் கேண்டல். ஓகே. இப்போ நான் பையிங் கேண்டல் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் 26,000 அப்படின்ற லெவல்ல இருந்து தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இந்த 26,000ங்கிறத ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நேத்தியோட 15 மினிட்ஸ் லோவில் இருந்து தான் இன்னைக்கு மார்க்கெட் மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் 26,000 கால் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். 26,000 நிஃப்டியில் கால் ஆப்ஷன் சார்ட் நான் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு ஸ்பாட் சார்ட்ல 2வது கேண்டல் என்ட்ரி கேண்டல். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் ஸ்பாட் சார்ட்டை பார்த்துட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நான் ஆப்ஷன் சார்ட்டை தான் பார்ப்பேன். இப்போ இந்த 2வது கேண்டல் என்ட்ரி கேண்டல் அப்படின்னா, நான் டே ஹையில் என்ட்ரி எடுப்பானா அப்படின்னா எடுக்க மாட்டேன். எனக்கு 50%ல வந்தால் தான் எடுப்பேன். ஓகே. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 11:00 வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துக்கே வரல. ஓகே. நம்ம 11:15லேருந்து 1:15 வரைக்கும் ட்ரேடு பண்ணக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். அதுக்கான ரீசன் இந்த வீடியோலயே உங்களுக்கு இருக்கு. மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். இங்க பாருங்க. நான் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல 115 போல வரேன். இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த 115க்கு நான் வரும்பொழுதும் என்னோட என்ட்ரி பிரைஸ் ரூ. 78. அதாவது நான் ரூ. 79ல போட்டு வச்சிருந்தேன். அப்படியே மார்க்கெட்ல நான் என்ட்ரியை கேன்சல் பண்ணவே இல்ல. ஆல்மோஸ்ட் ஒரு 3:00 மேல தான் நான் கேன்சல் பண்ணேன். இங்க பாருங்க. இந்த இடத்துல மார்க்கெட் எவ்வளோ வந்திருக்குன்னு. ஒரு 2 மணி 9 நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 89 வந்திருக்கு. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல இன்னைக்கு என்ட்ரி கிடைச்சிருந்ததுன்னா, ஒரு 50% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஆனா மார்க்கெட் அந்த என்ட்ரி குடுக்காம மேல போயிடுச்சு. நோ ப்ராப்ளம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரினால ஃபர்ஸ்ட்டு நம்ம நிஃப்டிய பார்த்துட்டோம். நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால சென்செக்ஸ் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, எக்ஸ்பைரி டேவ்லயும், எக்ஸ்பைரி பிஃபோர் டேவ்லயும் நம்ம வைக்கிற 25% ஸ்டாப் லாஸ், 50% டார்கெட் அப்படிங்கிறது ஈஸியா அச்சீவ் பண்ணும். அதனால எக்ஸ்பைரி டே, எக்ஸ்பைரி பிஃபோர் டே உள்ள ஸ்கிரிப்ட நம்ம ஃபுல்லா பார்க்கணும். ஓகே. இப்போ சென்செக்ஸ் சார்ட்டுக்கு போயிரலாம். இது சென்செக்ஸ் சார்ட்டு. சென்செக்ஸ் சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்னிங் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்குல்ல, இதுதான் என்னோட என்ட்ரி கேண்டில். ஓகே. புரியுதுங்களா? இந்த மார்னிங் இருக்க ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் என்னோட சென்செக்ஸ் சார்ட்ல என்ட்ரி கேண்டில். ஓகே. இதில பாருங்க, இதில ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணோம். 85,167 இருக்கு. அதனால நான் 85,200 கால் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்க. 85,147 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 85,100 கால் ஆப்ஷன் சார்ட்ட நான் எடுத்துப்பேன். அதர்வைஸ் நம்ம எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்றோம்னு கன்ஃப்யூஸ் வேணாம். இந்த சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ், பேங்க் நிஃப்டி இத 3 பொறுத்தவரைக்கும் 50 பிரைஸ் 50 பாயிண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் மூவ் ஆகுறதுனால, இந்த 50க்கு கீழ இருந்தது அப்படின்னா, பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறோம். இந்த 50க்கு மேல இருந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துக்கிறோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் தான் என்னோடது. இப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் சூஸ் பண்ணியாச்சு. ஆப்ஷன் சார்ட்ல பார்க்கலாம். சென்செக்ஸோட ஆப்ஷன் சார்ட். இதுலயும் அதே போல தான் நம்ம 50%ல தான் மார்க் பண்ணோம். இன்னைக்கு ஒரு நாள் ஹைல இருந்து மார்க்கெட் மேலேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹைல என்ட்ரி குடுக்கலாம்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹியூஜா இருக்கும். நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிட்டே இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரூ. 304 இருக்கு. நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இந்த லெவலுக்குள்ளேயே வரல. ஓகே. இன்னைக்கு சென்செக்ஸும், பேங்க் எக்ஸும் ஏமாத்திட்டு மேலேயே போயிடுச்சு. நோ இஷ்யூ. ஆனாலும் நான் ஃபின் நிஃப்டில ஒரு ட்ரேட் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அந்த ட்ரேட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ஃபின் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு. இங்க பாருங்க. மார்க்கெட் நேத்தியோட 15 மினிட்ஸ்க்கு கீழ க்ளோஸ் ஆயிட்டு மேல போயிருக்கு.
ஓகே. மேலே போயிட்டு ஒரு ரிவர்சல் வந்துட்டு வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் என்னோட என்ட்ரி கேண்டில் வந்துட்டு இந்த கேண்டில் தான் வந்துட்டு என்ட்ரி கேண்டில். 9:48 கேண்டில் தான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டில். இதை வந்துட்டு நான் என்ட்ரி கேண்டில் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் சார்ட்டு நம்மளோட டைம் ஃப்ரேமில் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு இருக்க ஒரே கன்ஃபியூசன் என்ட்ரி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்காக தான் நான் வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்துட்டு வச்சுருக்கேன். ஒன்லி என்ட்ரியை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த கோர்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நான் வீக்லி தான் வந்துட்டு அந்த கோர்ஸ் வந்துட்டு கொடுப்பேன். ஒரு லிமிட்டட் பர்சனுக்கு தான் வந்துட்டு கொடுப்பேன். அதாவது ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுற அளவுக்கு தான் நான் வந்துட்டு அந்த கோர்ஸ் அலோவ் பண்ணுவேன். ஸோ இந்த லாஜிக்கை வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ 9:48 கேண்டில் என்ட்ரி கேண்டில். இப்போ நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும் அப்படின்னா 24,971 இருக்குது. அதனால் நான் 24,950 வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இது வந்துட்டு ஃபின் நிஃப்டியோட 24,950 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஃபின் நிஃப்டி என்னைக்கு எக்ஸ்பைரி? செவ்வாய்க்கிழமை தான் வந்துட்டு எக்ஸ்பைரி. நமக்கு இன்னும் வந்துட்டு 2 நாள் முழுசாக வந்துட்டு ட்ரேடிங் டேஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இன்னையோட டே லோ வந்துட்டு இந்த கேண்டில் தான். இந்த கேண்டில் டே லோ கிடையாது. இதிலேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 184 சம்திங் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. 184 அப்படிங்கிறது வந்துட்டு நான் ப்ரீமியம் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி வந்துட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ப்ரீமியம் ஹையா இருக்கும்பொழுது ஏன் அப்படின்னா, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரூ. 50 இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இருந்து ரூ. 75 வந்துட்டு கண்ண மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள போறத நீங்க வந்துட்டு பார்த்துருக்கலாம். பட் ரூ. 400 இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு 50% போகணும்னா ரூ. 600 போகணும். அந்த மாதிரி வந்துட்டு ஆப்ஷன்ல வந்துட்டு நடக்காது. அதாவது பிரீமியம் கம்மியா இருக்கிறது தான் வந்துட்டு முன்னாடி வந்துட்டு மூவ் ஆகும். நம்ம டைரக்ஷன்ல வந்துட்டு கரெக்ட்டா போனோம் அப்படின்னா. இத வந்துட்டு நான் ரொம்ப நாள் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ பிரீமியம் வந்துட்டு கூட இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, இப்போ இதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,950 அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் பிரைஸ்லாம் எடுக்கக்கூடாது. இது ஃபின் நிஃப்டியோட 25,000 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இந்த கேண்டில் தான் நம்ம ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரியை வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நேரா ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்துடலாம். ஸ்பாட் சார்ட்டுக்கு மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. சப்போஸ் ஏதாவது வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருந்து நமக்கு ரிவர்சல் பாயிண்ட் இருந்து, அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுற மாரி இருந்தா, இந்த சார்ட்ட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்பாட் சார்ட் பார்க்கணும். இன்னைக்கு வந்துட்டு நிஃப்டி எல்லாம் ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால, ஃபின் நிஃப்டி எல்லாம் எந்த ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டுமே இல்ல. ஓகே. இங்க தான் வந்துட்டு நம்ம நோட் பண்ணணும். நான் சொல்லியிருப்பேன் எப்பயுமே 11:15 இருந்து 1:15 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா பாருங்க 1:09 இந்த கேண்டில் முடியிறப்போ 1:12 வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நான் இப்போ தான் இந்த டைமில் தான் வந்துட்டு நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தேன் சிஸ்டம் மறுபடியும். இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்சல் இமிடியேட்டாக ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் இங்கே போயிடுச்சு. இருந்தாலும் நான் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு இங்கே அர்ஜென்ட் பட்டு இந்த இடத்துல எங்கேயுமே வந்துட்டு எடுக்கலை. ஏன் அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹை சப்போர்ட் இருக்கோ அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியும். இல்ல அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்துட்டு இப்ப நிஃப்டில வந்துட்டு ட்ரேட வந்துட்டு விட்ட மாரி, இதுலயும் வந்துட்டு ட்ரேட விட்டுட்டு இருப்பேன் அவ்வளோதான். மத்தபடி என்ட்ரி வரும்பொழுது கரெக்ட்டா வந்துட்டு அந்த என்ட்ரிய யுட்டிலைஸ் பண்ணணும். என்ட்ரி வராத பொழுது நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. இது 2 விஷயத்தையும் கன்ஃபார்மா வந்துட்டு மார்க்கெட்ல ஒபே பண்ணியே ஆகணும். ஓகே, இங்க பாருங்க. நான் இந்த ஆர்டர வந்துட்டு பிளேஸ் பண்ணி அப்படியே வச்சிருந்தேன். ரூ. 56.50 அப்படி போட்டிருந்தேன் நான் இந்த ஆர்டர்ல. கரெக்ட்டா 2:09 கேண்டில் வந்துட்டு இமிடியேட்டா வந்துட்டு பிரைஸ இந்த இடத்த வந்துட்டு டச் பண்ணிட்டு, தென் வந்துட்டு பாருங்க. கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டு இன்னைக்கு டார்கெட் வந்துட்டு போயிடுச்சு. ஒருவேளை நான் வந்துட்டு 115க்கு முன்னாடியே வந்துட்டு என்ட்ரி எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மார்க்கெட் கீழ வரும்பொழுது என்னோட மைண்ட் என்ன ஆகும்? இதுக்கு மேல மார்க்கெட் கீழ போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு மார்க்கெட்ட விட்டு வெளியில வந்திருப்பேன். இல்ல அப்படின்னா, லாஸ்ல ஏதாவது இல்ல ஸ்மால் ப்ராஃபிட்ல வந்துட்டு புக் பண்ணிட்டு நான் வெளியில வந்திருப்பேன். புரியுதுங்களா? இத வந்துட்டு இதுல ஒரு சிலருக்கு டவுட் வருது. இந்த ரூ. 156ல வந்துட்டு என்ட்ரி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எப்படி போடுறது அப்படின்னு 156.50 நான் வந்துட்டு இன்னைக்கு என்ட்ரி எடுத்தது. அந்த பிரைஸ்ல இருந்து நீங்க 25% போட்டீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ரூ. 117 வரும். இதுக்காக நான் வந்துட்டு ஒரு எக்ஸெல் சீட் யூஸ் பண்றேன். இது சும்மா சிம்பிளா தான் இருக்கும். நீங்களே வந்துட்டு எக்ஸெல் சீட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ரூ. 117 சம்திங்ல என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 234 வந்துட்டு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துலயே வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு ட்ரிகர் ஆயிருச்சு. ஒரு சிம்பிளா வந்துட்டு நம்ம ஒரு சின்ன லாஜிக்க வச்சிருக்கோம். அந்த லாஜிக்ல எப்படியெல்லாம் மார்க்கெட் ஒபே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த இடத்துல வந்துட்டு கரெக்ட்டான கேண்டில் ஃபார்மேஷன் வந்தது அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ண போறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்க வேற ஏதாவது வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுறப்ப தான் வந்துட்டு பையோ அல்லது செல்லோ வந்துட்டு காமிக்கும். இதே இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ மொமெண்டம் குடுக்கவும், இந்த இடத்துல இதாயிருக்கு. என்னோட 25% வந்துட்டு ஸ்டாப் லாஸ். சாரி 25% டார்கெட்ங்கிறது இங்கேயே வந்திருக்கும். 195 சம்திங்லயே வந்திருக்கும். நான் 50% டார்கெட் மீன் பண்ணி நான் பேசிட்டு இருந்துட்டேன். சாரி 25% இங்கேயே வந்திருக்கும். இதே எக்ஸ்பைரி டேவுக்கு முன்னாடி நாள் அப்படின்னா, இதே இடத்துல எனக்கு 50% டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு ரீச் ஆகியிருக்கும். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு பையிங் காமிக்கும். இந்த இடத்துல தான் செல்லிங் காமிக்கும். அதுக்காக தான் நான் சொல்றது 1:2 அப்படின்ற ரேஷியோல நான் வந்துட்டு ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வந்திருக்குது. இன்னைக்கு வந்துட்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எடுத்தவங்களுக்கு இந்த இடத்துல சப்போஸ் எடுத்திருந்தாங்கன்னா ப்ராஃபிட் ஆயிருக்கும். நீங்க ரொம்ப நாள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். நம்மளோட அந்த 50% 25% டார்கெட்ல மார்க்கெட் இம்மீடியட்டா ரிவர்சல் ஆகுறத. ஓகே கைஸ். இப்ப நாளைக்கு வந்துட்டு ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்துட்டு சென்செக்ஸ் சார்ட்டுக்கு தான் குடுக்கணும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மனி ரிலேட்டட் விஷயம். அதனால வந்துட்டு நீங்க என்டர்டெயின்மென்ட் சேனல் பார்க்குற மாரி பாதியிலேயே வந்துட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால நாங்க என்ன சொல்ல வரேன் அப்டின்றது உங்களுக்கு புரியாம போயிடும். ஓகே. புதுசா பார்க்குறவங்க பாருங்க. நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு. இப்போ கிரீன் கேண்டில் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு கிரீன் கேண்டில், ரெட் கேண்டில் இது 2 கேண்டில் தான் உங்களால பார்க்க முடியும். இப்போ ஒரு சில ரெட் கேண்டில் அல்லது கிரீன் கேண்டில நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, அப்ப சாலிடா உள்ள பையிங் கேண்டில், சாலிடா உள்ள செல்லிங் கேண்டில் எடுக்கணும். சாலிடா உள்ள பையிங் கேண்டில் அப்படின்னு நான் எத மீன் பண்றேன் அப்படின்னா, இந்த கீழ இருக்க விக்கு ஜாஸ்தியா இருக்கணும். இந்த மேல இருக்க விக்கு கம்மியா இருக்கணும். இத தான் நான் பையிங் கேண்டில் அப்படின்னு மீன் பண்றேன். செல்லிங் கேண்டில் அப்படின்னா, மேல வந்துட்டு விக்கு கூட இருக்கணும். கீழ விக்கு கம்மியா இருக்கணும். இதே போல தான் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு இங்க லெவல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பார்த்துக்கோங்க. ஓகே. இப்ப இந்த கேண்டில் வந்துட்டு என்னால பார்க்கும் பொழுதே வந்துட்டு, எனக்கு இந்த கேண்டில்ல டவுட் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா, இதுல ஸ்கேல் இருக்கும். இந்த ஸ்கேல எடுத்து மார்க் பண்ணி பார்க்குறேன். கீழ பார்த்தீங்கன்னா 60.82 இருக்கு. மேல 57 இருக்கு. அப்ப கீழ தான் வந்துட்டு ஜாஸ்தி இருக்கு. அப்ப இது ஒரு பையிங் கேண்டிலா நான் மார்க் பண்ணிக்கிறேன். தென் வந்துட்டு பார்க்குறேன். இது வந்துட்டு மேல விக் ஜாஸ்தியா இருக்கு. 2வது இன்னைக்கு அந்த பிரைஸ வந்துட்டு டச் பண்ணிருக்கு. அதனால அத அப்படியே விட்டுறலாம். இந்த இதுவும் கிரீன் கேண்டில் தான். ஆனா பாருங்க இது மேல விக் கூட இருக்கு. கீழ கம்மியா இருக்கு. அதனால இதெல்லாம் வந்துட்டு எந்த ஒரு விதமாவும் நான் மார்க் பண்ண போறது கிடையாது. அவ்வளோதான் இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கனால வேற எந்த பாயிண்ட்ஸுமே இல்ல. லாஸ்ட் 15 மினிட்ஸ வந்துட்டு நான் பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிப்பேன். அது எப்படி செல்லிங் கேண்டிலா இருந்தாலும் சரி, பையிங் கேண்டிலா இருந்தாலும் சரி, லாஸ்ட் 15 மினிட்ஸ நான் பிளாக் கலர்ல மார்க் பண்ணிட்டேன். ஓகே. சென்செக்ஸ் முடிச்சாச்சு. அடுத்தது பேங்க் எக்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணணும். பேங்க் எக்ஸ் ஏன் மார்க் பண்ணணும் அப்டின்னா, மண்டே வந்துட்டு எக்ஸ்பைரி. நாளைக்கு காமா எஃபெக்ட் நல்லாருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ்லலாம் போய் பாருங்க. சேம் இந்த பாயிண்ட்ஸ தான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிட்டே இருந்திருப்போம். இப்போ பேங்க் எக்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணோம். பேங்க் எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் மார்க் பண்ணது தான். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மார்க் பண்ணவே இல்ல இந்த இடத்துலலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் பாயிண்ட்ஸ் இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்தோம் அப்டின்னா, இப்போ சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்துட்டு உங்களுக்கு கிரீன் கேண்டிலா இருக்கு இல்லையா? இப்போ இதுல பாருங்க ரெட் கேண்டிலா இருக்கு. இப்போ நம்ம சென்செக்ஸ் சார்ட்ட மட்டுமே வச்சுட்டு ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா, இத மிஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம டெய்லியும் வந்துட்டு சார்ட்ட வந்துட்டு மாடிஃபை பண்ணிட்டே இருக்கோம். ஒவ்வொரு சார்ட்டா வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால வந்துட்டு என்ன ஆகும் அப்டின்னா, நமக்கு அக்யூரசி கொஞ்சம் வந்துட்டு ஜாஸ்தியாகும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க் நிஃப்டிலயே ட்ரேட் பண்ணுவாங்க. நிஃப்டிலயே வந்துட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இந்த இந்த இடத்துலலாம் வந்துட்டு இப்போ சென்செக்ஸ்ல, பேங்க் எக்ஸ்ல ஏதாவது ஒரு ரிவர்சல் பாயிண்ட் கிடைச்சு, அங்கருந்து ட்ரேட் பண்றவங்கலாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அந்த அந்த என்ட்ரி வந்துட்டு அவங்களுக்கு கரெக்ட்டா ட்ரிகர் ஆச்சு அப்டின்னா, சென்செக்ஸையும் சாரி நிஃப்டியும் இழுத்துட்டு போகும். பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு அந்த ட்ரேட் வந்துட்டு இழுத்துட்டு போகும். இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு. தென் இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த பிரைஸ டச் ஆகல அப்டின்னா, நம்ம அதையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு பிரைஸ் டச்சே ஆகல. ஓகே. இவ்வளோதான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் வந்துட்டு இதுக்கு கீழ வந்துட்டு ஓப்பன் ஆச்சு அப்டின்னா, ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். எங்கேயுமே வந்துட்டு மார்க் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல.
லாஸ்ட்டு 15 மினிட்ஸா எப்பயும் போல பிளாக் கலர்ல மார்க் பண்ணிக்கணும். ஓகே. இப்ப சென்செக்ஸும், பேங்க் எக்ஸும் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம் ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணணும். ஏன் அப்டின்னா, என்னோட ஃபேவரைட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஃபின் நிஃப்டி. எக்ஸ்பைரி பிஃபோர் டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 50% டார்கெட் வந்துட்டு வச்சுக்கலாம் உங்களோட என்ட்ரி பிரைஸ்லேருந்து. பட் நான் எக்ஸ்பைரியில இருக்கும் பொழுது, நீங்க 25% தான் டார்கெட் வைக்கணும். நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் அப்டின்னா, காமா எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டேஸ்ல எக்ஸ்பைரி இல்ல அப்டின்னா ஒர்க் ஆகாது. லாஸ்ட் 15 மினிட்ஸ பிளாக் கலர் லைன்ல மார்க் பண்ணிக்கலாம். ஃபின் நிஃப்டிக்கு அப்புறம் பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட்டு. அதாவது ஃபின் நிஃப்டில தான் ட்ரேட் பண்ண போறோம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நீங்க வீடியோ முடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கங்க. நான் எப்படி மார்க் பண்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கேன். நானும் வந்துட்டு வீடியோவ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.